பாருங்க. கத்தக்கூடாதியா என்ன குமாரே குமாரே அழுவக்கூடாது குமாரே சரியா உனக்கு தங்கச்சி பாப்பா பிறக்க போகுது சரியா அழுவக்கூடாதுன்னா டூஸ் போட சொல்லிட்டா டாக்டர் போட்டு சொல்லிட்டா வைஃபை உள்ள கொண்டு போனாங்க சாமி பாருங்க உள்ள எல்லாம் கரெக்டா தான் நடக்குது நான் கவனியா கரெக்டா நடக்குது எதுவுமே கரெக்டா நடக்குப்பா சொல்லுங்கய்யா பெரிய டாக்டர் அவரு எல்லாம் கரெக்டா தான் நடக்குது அதே நடக்குதுங்களா ஐயா 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 என்ன பிரச்சனை ஐயா அழுதுட்டே இருக்காங்க கொஞ்சம் சாக்கடை எல்லாம் வாங்கி கொடுங்க கூட்டு போய் நம்ம போயிட்டு என்ன ஒண்ணு வாங்கிட்டு வரலாம் ஐயோ லேடி டாக்டரே இல்லையே லேடி டாக்டர் தான் இருக்கு டாக்டர் 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 8 மாசம் தான் டாக்டர் ஆச்சு இல்லை வலிக்குதுன்னு சொல்றாங்க டாக்டர் டாக்டர் லேடி டாக்டர் யாராச்சும் கொஞ்சம் ஐயா மன்னிச்சிருங்க ஐயா எல்லாரும் ஒண்ணுதான் ஐயா ஐயா மன்னிச்சிருங்க ஐயா அதுங்க பாருங்க ஐயா டாக்டர் கோவப்பட்டாரு என் மனைவி கத்துறதை என்னால கேட்க முடியலையே அவ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலையே அவளை நான் எப்படியெல்லாம் பார்த்தேன் அவளை கண்ணுக்குள்ள வச்சு நான் பார்த்தேனே கடவுளே கடவுளே அவளை காப்பாத்து அவளை என்னால இவ்வளவு கஷ்டப்படுறாளே கடவுளே எனக்கு இந்த ஒரு குழந்தையா போ இதுக்கப்புறம் எனக்கு குழந்தைய வேண்டாம் ஆண்டவா அவரை நல்லபடியா காப்பாத்து ஆண்டவா நல்லபடியா சிஸ்டர் 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 8 மாசம் சிஸ்டர் ஆச்சு பாருங்க சிஸ்டர் பரபர பார்க்காங்களே தகவல் சொல்ல மாட்டேன் இவரே வா படியா எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா எனக்கு அதுவே போதும் சாமி முருகா 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 என் பொண்ணுக்கு வைப்பை காப்பாத்து முருகா அழகா புள்ளி பெத்து கொடு முருகா புள்ள பெத்து வர முருகா 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 சிஸ்டர் வந்துச்சா தங்கச்சி பாப்பா பண்றீங்க பாபா பாபா நல்லா இருக்கா
டாக்டர் திட்டுவாரியா இன்ஃபெக்ஷன் ஆயிடும் பாப்பாக்கு. மகாராணி ஐயா ஐயா பத்ரா ஐயா ஐயா பாத்துங்க ஐயா மேடம் ஏய் அம்மா பாருமா மேடம் அம்மா அம்மா பார்த்தா கம்மன்னு வரணும். குமாரே பாப்பா தொல்லை பண்ண கூடாது. அம்மா மயக்கத்துல இருந்து வந்த உடனே அப்பாவுக்கு போன் பண்ணுப்பா. பாடி நல்லபடியா பெட் குழந்தை பிறந்துச்சு. மனைவியே கண்ணு முடிச்சுட்டான். ரொம்ப சந்தோஷம். ஹாஸ்பிட்டல்ல இப்படிதான் இருக்காங்க. அப்பா சக்கரை எப்படி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதுப்பா. மருமக எப்படிங்கிறா? அவ இப்பதான் மயக்கத்துல இருக்கா. டாக்டர் கேட்டேன் கண்ணு முடிக்க லேட் ஆகுமா. சரி இந்த முறையும் பையன் தானா? அப்பா பொண்ணுப்பா. நான் அதானே கேட்டேன். பொண்ணு தானப்பா கேட்டேன். பொண்ணா? பொண்ணுன்னாவே பொண்ணை வந்து சாவர வரைக்கும் நமக்கு கதவு தாண்டா. என்னப்பா பொண்ணு அப்படி சொல்லிட்டேன். பொண்ணுதான்ப்பா. நாளைக்கு எனக்கு தலை தூக்கி தண்ணி ஊத்தும். நாளைக்கு புருஷன் வீட்டுக்கு போனாலும் என்னை வந்து பார்க்கும். பிள்ளைங்கெல்லாம் பார்க்காதுப்பா. காசு இருக்கிற வரைக்கும் தான் பிள்ளைங்க. எல்லா பிள்ளைங்க நம்ம விட்டு போயிடும்பா. இது நீ என்ன மாதிரி நினைச்சுக்கினியா? அந்த காலத்திலயே இருக்க. பொண்ணுன்னா நம்ம வீட்டியாடா வளர போதே. அப்பா இது என் குடும்பம். நான் பாத்துக்கிறேன். இவனுக்கு கணக்கு ரெண்டும் பசங்க. இவனுக்கு ரெண்டும் பசங்க. நமக்கு சரி இயற்கையை நமக்கு கொடுத்துட்டு சரி நல்லபடியா வளர்ப்பண்டா. சரி குழந்தைக்கு அம்மா பேர் வைப்பா. என்னது பாட்டி பேரியா? ஆமாம்பா. பா தேவதைப்பா தேவதை. ரஜி மாதிரி இருக்கா என் பொண்ணு. ரஜி மாதிரி ரஜினி பேர் வைக்க போற அவளுக்கு. சரிப்பா பாட்டி நல்லபடியா வளர்ப்பா. பாட்டி பேர் எந்த காலத்துல இருக்கியோ நீ? மருமகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து வச்சிருக்கான். எடுத்து கொடுப்பா. ஹலோ அசோக். எனக்கு பொண்ணு பிறந்திருக்கடா. ஆமாடா இன்னைக்கு காலையில தானே பிறந்தது. செல்வம்டா எனக்கு செல்வம். ஆமாடா நான் எதிர்பார்த்தது அதானே. வாடா ரத்துக்கு வாடா. உட்கார். தூக்கம் வரலையா? சரி நீங்க கதை சொல்லட்டா? வேற கதையா? சரி வானத்துல என்ன இருக்குது? சரி நிலா கதை சொல்லட்டா? நிலாவுல ஒரு பாட்டி படம் சுட்டு இருக்காங்க. அத ஒரு காகம் பார்த்துன்னு இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அம்மா தான் சமைப்பாங்க. ஏன்னா அப்பா வேலைக்கு போறாருல்ல, அதனால அம்மா சமைக்கிறாங்க. இல்லம்மா அப்பயும் அம்மா தான் சமைப்பாங்க. ராங்க என்ன ராங்க? யாரு ராங்க? எதுக்குறாங்க? இன்னும் நீங்க தூங்கவே இல்லையா? டவுட்டாடா? சொல்லு பாப்போம் என்ன டவுட்னு. அம்மா தாண்டா சமைக்கணும். அப்பா வேலைக்கு போறல, அதனால அம்மா சமைக்கணும். அவசியம் இல்ல வேலைக்கு போல. படிச்சுட்டு காலேஜ் லெவல்ல நிறைய மார்க் எடுத்து கேம்பஸ் இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வாங்கி ஒரு பெரிய கம்பெனில ஹை லெவல் ரேஞ்ச்ல வரணும். சரியாமா?
எல்லாத்தையும் மறந்துட்டேன். சீக்கிரம் ஒரே வழியா இருக்குமா ஒரே போட சப்பத்துல கேட்கலாமா கொஞ்சம் காலை பிடிச்சு விடுறியாமா ஒரே ஒரு நிமிஷம் அதே படிக்க சுத்தனை எடுத்துக்கலாமா अरे बैग नहीं நம்மளே காலையில சாப்பாடு ரெடி பண்ணியா இல்லையாமா அதே பேஸ்ட் வச்சு எடுத்துக்கலாம் अरे सावी कानो இங்க என்னடா இருக்கு अरे सावी कानो நம்மளே கொஞ்சம் சாம்பார் கொடுமா ஒரே காரணம் அதே குளிக்கணும் டவலரே अरे ऑटो वाला रेडी पेट्रोल के अरे रसायन क्या अरे रूरा रेडी சேட்டை வாய்மா अरे डिफरेंट अरे पीने में गवर्नमेंट रेडी अरे अरे टाइम आ रहा है अरे टाइम आ रहा है रेडी अरे टाइम आ रहा है अरे सीरियस टाइम आ रहा है अरे और अपन ने अरे टाइम आ रहा है अरे सीरियस टाइम आ रहा है अरे टाइम आ रहा है अरे जेवढा अरे टाइम आ रहा है ரொம்ப டயர்டா இருக்கியா சரி நேருக்கு ஒரு காஃபி கிடைக்குமா வீட்டுல இவ்வளவு வேலை இருக்குது யார் இவ்வளவு வேலையும் பாப்பான்னு தெரியல மகாராணி பேக்கை போட்டுட்டு கிளம்பிடுவான் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போறேன்னு ஒரு கண்டிஷன் ஒத்துக்கிட்டதுனால கசாம இருக்கேன் இல்லைன்னா நடக்கவே வேற சும்மா ஏதாச்சும் குறை சொல்லிட்டே இருக்காரு. ஏமா ரவி, நீ கட்டாயம் வேலைக்கு போய்தான் இருக்கணுமா? வீட்டில் இருக்கிற இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு எதுவுமே ரொம்ப டயர்டாக இதை இன்னொரு வேலைக்கு போய்தான் இருக்கணுமா? மாமா இதுன்னு இல்ல இன்னும் எவ்வளவு வேலைனாலும் சொல்லுங்க நான் செஞ்சுட்டு போறேன் ஆனா என்ன ஆபீஸ் போகாதன்னு மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க சாரி இல்லைம்மா, கேட்டீங்களா என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு என்னமோ உங்க தங்கச்சி மலையதான் வேணும்னு கல்யாணம் பண்ணி வச்சீங்க அவ என்ன பேச்சு பேசுறா பாருங்க சொல்லிட்டே இருக்காரு. இதான் உன்னோட பிரச்சனைனா நம்ம ஏன் வீட்டு வேலை செய்து ஒரு ஆள் வச்சுக்கூடாது? கூடாதுங்க அப்புறம் மருமகன் அவளுக்கு இந்த வீட்டுல என்னதான் வேலை இருக்குது இப்பவே இந்த பேச்சு பேசுறா இன்னும் வேலைக்கு ஆரம்பிச்சா என்னெல்லாம் பேசுவா அவன் இந்த வீட்டில் நான் சொல்லி எதெல்லாம் நீ கேட்டுருக்க இதை கேட்கறதுக்கு? சரி, இப்போ நான் பண்ணிட்டு போ, நான் ஹாலுக்கு போறேன், எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. ஓ இன்னைக்கு கிச்சன் டியூட்டி எனக்கா எல்லாம் என் தலைவிதி
காப்பி போட்டுமா உங்களுக்கு? நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துட்டு வா. ஒரு கல்லு போட்டு எடுத்துட்டு வாங்க. நல்ல காஃபில போட்டாலும் சரி, என் தலை மேல போடாதான் தான் செய்யும். போடுவேன், அது ஒரு நாள் நடக்கும். கடையில போட பாருங்க. நீ போடுவதா அது தெரிஞ்ச கதை தானே. சான்ஸே இல்ல, நிறைய வேலை இருக்கு. என்ன சொல்றான்னு கேட்டியா? நீ ரொம்ப வேலை செஞ்சு சீக்கிரமா CEO ஆயிடுவேன்னு சொல்றான். சாமிங்களா? சரி வர, ஆனா 5 minutes தான். சரி வா போலாம். டாடி, அப்புறம் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வாரம் சண்டே எங்க வீட்டுல இருக்கு பர்த்டே பார்ட்டி வச்சிருக்கோம். எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்கேன். நீயும் கண்டிப்பா வந்துட்டோம். லோன் மட்டும் சொல்ற சரியா? சான்ஸே இல்லை. இது மட்டும் என் வீட்டுக்காருக்கு என் மாமியாருக்கும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம சண்டே தான் எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க, நிறைய வேலை இருக்கும். என்ன சொல்றான்னு கேட்டியா? நீ மாமியாருக்கு பயப்படுறியாமா? நான்லாம் என் ஹஸ்பண்ட சமையல் தெரிஞ்சதெல்லாம் சூஸ் பண்ணுவேன் தெரியுமா? அவன் என்ன சொல்றான்னு பாத்தியா? புருஷனை சமைக்க வச்சு என்ன குறைச்சி பண்றியான்னு கேக்குறா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் தானே. வாழ்க்கையில ஷேரிங் ரொம்ப முக்கியம். ஒர்க் ஷேரிங், எமோஷனல் ஷேரிங், அதுக்கப்புறமா நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. இந்த மனுஷ வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல? சரி வா நம்ம டீ குடிக்க போலாம். நீங்க சொன்ன 5 minutes முடிஞ்சு நான் போறேன். ஆனா நீங்க சொன்னதை நான் ட்ரை பண்ணி பாப்பேன். காப்பாரு என்ன யாரோ கேண்டீன் போறியா? எல்லாரும் இங்கே இருக்கீங்க? சார் கூப்பிட்டுருக்கேன், வரவே மாட்டேங்கிறான். ரெடி ஒர்க்ல இருக்கா. அதிகமா கணேஷ் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? என்னவா? எப்பவுமே நீங்க ஒர்க் டென்ஷன்லயே இருக்கீங்களா? ரதி, கணேஷோட அவங்க ஒய்ஃபும் வேலைக்கு போறாங்க, எங்க ஒய்ஃபும் வேலைக்கு போறாங்க. நாங்க எல்லாமே எங்க வீட்டுல வந்து ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கிறோம். அதனால எங்க ஒய்ஃப் எங்களோட ரொட்டேட்டிங் லைஃப் வந்து அழகா போயிட்டே இருக்கு. நீங்க மட்டும் இங்கே ப்ரெஷராகவே இருக்கீங்க எப்பவுமே. அதான் சார் நானும் சொன்னேன், இந்த சண்டே உங்க ஹஸ்பண்டு மாமனாரு மாமியாரு எல்லாரையும் உட்கார வச்சு பேசு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்க வேலை செஞ்சு ரொம்ப மென்டல் ப்ரெஷர் ஆயிட்டா போல. பாருங்க, கணேஷும் அதான் சொல்றாரு, சீக்கிரமா பேசுங்க, வீட்டில் பேசுங்க, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு நல்லா ஃப்ரீயா இருங்களேன். ஒரு நல்ல சிச்சுவேஷனா பார்த்து பேசுறேன். கண்டிப்பா பேசு சரியா? வாங்க சார் நம்ம டீ குடிப்போம். நதி வந்து அதை பத்தி யோசிக்கவே இல்லை. நதி எப்பவுமே டென்ஷன் 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 தான். கொஞ்சம் வீட்டில் பேசுங்கன்னா பேசவே மாட்டேங்கிறாங்க. புரியல. 2 மணி நேரம் ட்ரை பண்ண ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற. புரியல. ஃபோன் ரிங் வரலையா? வாட்ஸ்அப் லாஸ்ட் கார்டு நெட் ஆன்ல இருக்கு, மெசேஜ் பண்ணா ரிப்ளை இல்ல. வரது ரொம்ப கொழுப்பாயிட்டு இருக்கு. சக்தி, நீ சொல்லுங்க. நீ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு காஃபி கிடைக்குமா? காஃபியா? நானா அம்மா போட்டு தருவீங்களா? அம்மா வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். சரி. ஐயோ என்ன ஆச்சு? என்னமா இது? சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரையும் காஃபி போட்டு தர சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். பாரு எவ்வளோ டயர்டாக இருக்க நீ. வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் தராங்க எல்லாரும். வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடு, சின்ன சின்ன வேலைக்கே பாருங்க, வேலைக்கு தான் போவேன். இப்படியே போச்சுன்னா போக போக ஒரு நாள் என்ன காஃபி போட சொல்ல சாமி, நானே போய் போடுறேன். சரி என்ன வீட்லயே சூப்பராக நீ தான் காஃபி போடுவேன். எனக்கும் சேர்த்து காஃபி போடுறேன். போடுறேன். கண்டிப்பா என்ன பேக் அப்படியே உள்ள வச்சுறேன். பாசம் ஹலோ, ஆமாம் சார், சொல்லுங்கள் சார். எஸ் சார், சார் பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், ஓகே சார். Good afternoon, everyone. So, Bharat Manisha. Manisha, we have been waiting for you. Okay. Hope
you all had good lunch? Yes. Okay. So இவரே வந்து ரிமைண்ட் பண்றாரு. ஐசிடி promotions பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். But that is for other time. Before that, I would like to discuss something important. So we have an upcoming project that is designing a AI tool for healthcare control. So data analytics tool நம்ம வந்து need to design. So அதுக்கு வந்து I need a person like who can manage both technical and management. So யார் இந்த பெஸ்ட் ஆயிடர்? According to me, I think it is Ravi, because she is very knowledgeable in technology and sincere in work, and she can carry all on time. So I think the team agree பண்ணுவாங்க நினைக்கிறேன் நான். Is it all right? பண்ணுவாங்க. Okay. My choice also Ravi, because Ravi is very knowledgeable person. AI பத்தி அவங்க நிறைய knowledge இருக்கு, நிறைய experience இருக்கு. அவங்க நிறைய விஷயத்தை ஈஸியா go through பண்ணுவாங்க. So my suggestion also Ravi. Okay, fine. I'll just consider you. But if a majority put it, yes, it's Mr. Adi. Okay, Mr. Adi. I don't think it's relevant. Actually miss யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. பிகாஸ் நான் சொல்கிறத விட நான் கொஞ்சம் தள்ளந்துருவேன். ஸோ ரெசியே சொல்கிறேன் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உமன் வாய்ஸில் கேட்குறது ரொம்ப நல்லா இருக்கும். Thank you so much. Actually, literature பொறுத்த வரைக்கும் men women அப்படின்னு அந்த டிஃபரன்ஸ் கிடையாது. இப்போ ஒரு மென்னை கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு அப்புறமா எப்படி சார் கூப்பிடுவீங்க? அப்போ ஒரு உமனுக்கு மட்டும் எதுக்கு இது? ஆக்சுவலி 18th century முன்னாடி வரைக்கும் மிஸ்ஸஸ்ன்ற ஒரு டேர்மே கிடையாது. 18th centuryக்கு அடுத்து தான் வந்ததுக்கான ரீசன் என்ன? இப்போ நீங்க என்ன மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்றீங்கன்னா என்ன மிஸ்ஸஸ் ரதி அப்படின்னு சொல்ல முடியாது. என்னோட ஹஸ்பண்ட் XY அப்படின்னு சொல்லி தான் சொல்ல முடியும். ஸோ ஒரு உமனோட ஐடென்டிட்டியை எடுக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல வந்தது அந்த மிஸ்ஸஸ் கான்செப்ட். ஸோ இட்ஸ் ஓகே டு கால் அ உமன் மிஸ் ஆஃப்டர் மேரேஜ் ஆல்சோ. Okay, that is some piece of information. It's okay, fine. Aside that, இப்போ நம்ம coming to the meeting. Please, Adi. So you are going to be the team of the project. And நீங்க வந்து presentation நாளைக்கு கொடுங்க. Okay. So online கேட்டதுனால it's a good moment. So and ICM promotion பத்தி பேசிட்டு இருக்கோம். So that is all. The benefits வந்து in case like we can do the project entirely in a proper manner. நம்மளுக்கு வந்து கேட்ட மாதிரி ஆக்ஷன் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். இல்லைனா வந்து we need to face the consequences. So limitation. Okay. So நாளைக்கு வந்து presentation நடக்குது. Sure. Okay. So go to report now. Fine. Okay. Thanks for the meeting. Thank you, sir. Yes. Okay. Bye. See you. அந்த வீடியோ சவுண்டை கொஞ்சம் குறைங்களேன். டிவி பார்த்துட்டு இருக்கலாம் நான். நீங்க தான் இந்த டிவி சவுண்ட் கொஞ்சம் வச்சாங்க. அது எவ்வளோ முக்கியமான சீன் போயிட்டு இருக்கு. அதை பாருங்க மறுபடியும் எவ்வளோ அழகாக வேலை பார்க்குறாங்க. நாட்டில் எவ்வளோ விஷயம் இருக்கு, அதெல்லாம் பார்க்க மாட்டேன். எங்கெங்கேயோ கொண்டு போகிறான். இவன் தலையில் ஒரு குண்டை போட மாட்டாங்க. குண்டு போடுறதுல கிட்ட கோடதிக்கு தூரம் போடுங்க. என்னம்மா ரதி? ஆமா கடைக்கு போய் வந்துட்டியாம்மா? வந்துட்டேங்க மாமா. இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டமா தெரியுது. ஓ இது சீக்கிரமா? வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது. நான் நைட்டு டின்னர் பண்ணணும். அந்த பிள்ளை வந்துட்டா ஸ்கூல்ல இருந்து. அவனுக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் பார்க்கணும். யார் பாப்பா அதெல்லாம்? சும்மா ஏதாச்சும் குறை சொல்லிட்டே இருக்காரு. அவன் பார்க்க போறா. இல்லை சார், நான் என்ன மட்டும் தான் சொல்லுங்க. இப்போ என்ன பண்ண முடியாது சார். நான் நாளைக்கு காலை பார்க்கணும். சரி அது நான் அவ்வளோ உட்காந்து போட்டிருக்கேன். புதுசாக ஆஃபீஸ்க்கு வந்து லேப்டாப்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன இது பண்ணணும்? நானே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். என்னாச்சு? ஆக்சுவலி இன்னைக்கு எங்க ஆஃபீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் நடந்தது. சரி. அதுல சிஇஓ முன்னாடி எங்க ஆஃபீஸோட growth பிளான் ரிப்போர்ட் சொல்லணும். இது ரொம்ப பெரிய விஷயம்.
இதை மட்டும் இப்ப நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, என் லைஃபே வேற லெவல். சூப்பர் சூப்பர் சூப்பர். யாரு நீ பண்ண போறீங்களா? ஆமா, இதை நான் தான் பண்ணணும். எங்க டீமே செலக்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா? அப்ப உங்களுக்கு salary hike உண்டு. கண்டிப்பா இருக்கு. salary hike, promotion எல்லாமே இருக்கு. இப்ப அதுக்கான work தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு நைட் டின்னர் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டீங்களா ப்ளீஸ்? டின்னர் நான் பார்த்துக்கணுமா? நீங்க எல்லாம் அதே பார்க்க சொல்லுங்க. என்னப்பா இது? காலையில கிளம்பி ஆஃபீஸ் போயிடுவேன், அதோட ஈவினிங் தான் வர. பகல் ஃபுல்லா எல்லா வேலையும் அம்மா தானே பார்த்துக்கிறாங்க. ஒரு வேலை கூட பண்ண மாட்டேன்னு சொன்னா எப்படிமா இருக்கு? எங்க நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு மீட்டிங் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கடுத்து நானே இதெல்லாம் பண்ண போறேன். நானே உங்ககிட்ட ஒன்று சொல்ல நினைச்சேன். நாளைக்கு ஊர்ல இருந்து சித்தி சித்தப்பா வராங்க. சொல்லுப்பா. நாளைக்கு சித்தி சித்தப்பா எத்தனை மணிக்கு வராங்க? சாயங்காலம் 5 மணிக்கு வராங்கப்பா. கேட்டுக்கோ, நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வர போறாங்க. நாளைக்கு மத்தியானம் எல்லாத்தையும் நீ தான் ரெடி பண்ணணும் அப்படி சாப்பாடு. அது இல்லாம வீட்லயே சூப்பரா சமைக்கிற ஆள் நீ தான். இந்த மாதிரி யாராவது சமைக்க முடியுமா சொல்லு? நாளைக்கு லீவை போட்டு இருக்கிற வேலையை பாரு. வீட்டுல ப்ரெசன்டேஷன் தான் அடுத்த வாட்டி நம்ம பார்த்துக்கணும். எங்க நாளைக்கு ஒரு நாள் ப்ளீஸ். ஏப்பா என்ன சொல்றப்பாவா? நாளைக்கு ஏதோ ப்ரெசன்டேஷன் இருக்கா ஆஃபீஸ்ல, லீவ் எல்லாம் போட முடியாதுன்றாமாவா? ஏமா நீ இல்லைன்னா அந்த ஆபீஸே ஓடாதான் என்ன? அத்தை நாளைக்கு ஒரு நாள் அத்தை ப்ளீஸ் அத்தை. ஏமா ரவி, நீ ஏன் இப்படி சொன்னா எப்படிமா? என் தம்பியோ எனக்கோ ஒரு முறை தான் நம்ம வீட்டுக்கு வரோம். அவன் வரும்போது நீ இருந்து அவனுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து கமிச்சிக்கலாம் எப்படிமா? நாட்டுக்கோழி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு நான் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வரேன். நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டு அந்த காலை நெருங்க அடிச்சு ரசம் வச்சு கொடுப்பான். போன முறை வரும்போது நீ செஞ்சு கொடுத்தியான். அதே வேணும் சுத்தம் ஃபோன் பண்ணி கேட்டு இருக்கான். தெரியாதுமா, நாளைக்கு வந்து அவன் செய்வான். சரியா? சரி நானே செய்யறேன். நாளைக்கு நான் 3 o'clockலாம் வந்துடுறேன். ஆனா எனக்கு போகாதன்னு மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். ஆனா நான் வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அத்தையை மட்டும் காய்கறி மட்டும் கட் பண்ணிக்க சொல்லுங்க. சரி போயிட்டு சீக்கிரம் 3 மணிக்கெல்லாம் வந்து இருக்கிற வேலையை பாரு. சரி ஓகே, இப்போ நான் என்னோட ஒர்க் கண்டினியூ பண்ணுறேன். நாளைக்கு ஒரு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தேன். இப்போ டின்னர் யார் சமைக்கிறது? நீங்க அத்தையே சொல்லுங்க. உங்களுக்கு அத்தை சொல்லுங்க. நைட்டு டின்னர் மட்டும் நீங்க பார்த்துக்கிறீங்களா ப்ளீஸ்? ஓ டின்னர் நான் பண்ணணுமா? ஏமா சரிக்கா, நான் மாமியாரா நீ மாமியாராமா? நானே பண்றேன். ஏய் உனக்கு நைட்டுக்கு என்னடா வேணும்? நீ வாயா Now our company's gross income is 30% and we are planning or aiming to achieve like 70 crores in the year by 2036. If we are going to implant the AI tools which I have presented, it will be like we can decrease or reduce 5 years. That is, we can achieve up to 60 crores in the year of 2035 or 34. So, with this lovely note, I would like to conclude my speech and thank you so much for giving this opportunity to me and believing on me. Thank you, TM. Thank you to my team. Okay, people, how was the meeting? I was mentioning there's a special person for today. So, see you. So, I'm trying to online. I don't know, like, we just have a chat. Just give me a few minutes. Huh? Hello? நான் தான் வரேன்னு சொன்னேன்ல.
ஒரு 3:30 தானே ஆச்சு, ஒரு 30 minutes தானே ப்ளீஸ். இன்னொரு half an hour ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ CEO தான் கனெக்ட் பண்ண போறாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன், கொஞ்சம் என்ன பேச விடுங்களேன். வீட்டுக்கு வரத்துக்கு 10 minutes தானே ஆக போகுது. நான் வரேன், நானே வந்து எல்லாமே செய்யறேன். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். கொஞ்சம் பேச விடுங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நீங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ப்ளீஸ், இவ்வளோ நாள் நான் என்னோட இதுல இருந்து எல்லாமே கஷ்டப்பட்டது இதுலதான் இருக்கு. கொஞ்சம் இந்த சிச்சுவேஷன் மட்டும் புரிஞ்சுக்கோங்களேன். ஐயோ எனக்கு புரியுது, அவங்க இம்பார்ட்டன்ட் தான், நான் இதுலன்னு சொல்லிடுறாங்க, எனக்கு இதுவும் இம்பார்ட்டன்ட். எனக்கு ப்ளீஸ்ங்க. So, I guess she is not online. So, just wait for a few minutes. Is it okay? சரி, ஓகே, நான் உடனே வரேன். வேங்க. Hi, Rishabh. Hi, Mom. So, what a surprise. I saw your email and I'm truly impressed. Thank you. So, this is our team. So, he's Mr. Arjun, Hi. Saravanan, Hi. Maha, Hi. Anisha, Shobana, and Mr. Also, completing this in short period of time is remarkable. Thank you. Thank you. I'd like to know who is behind this effort. The entire presentation as well as the ideas are mine. So, it's all of it. Fantastic, Rishabh. Thank you. And I got a surprise for you. What is that? I'm promoting you to manager. Oh, Additionally, your salary will be increased by 20%. Adhikati. So, heights and promotions பத்தி பேசுனேன். நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஐ கெஸ் உங்களுக்கும் heights and promotions கிடைக்கும். Sure? Will you support? Yes. Okay. Thank you. Congratulations. Thank you. Yeah. Thank you. அம்மா ரவி, அந்த நாட்டுக்கோழி சூப்பு தரேன். வித்யா காஃபி எடுத்துட்டு வா. அனி ஐடி கார்டு அனி காஃபி கேட்குறேன். அண்ணா அதை ஸ்ப்ரே பண்ணி கொடுமா. அனி அந்த ஐடி கார்டு அனி ஐடி கார்டு கேட்ட அனி என்ன டேஸ்ட் எடுத்துட்டு வா. அனி ஞாபகம் நீங்க கொடுத்தீங்க அனி எனக்கு லேட் ஆயிடுச்சு உங்களுக்கு நான் வந்து நீங்க ஒரு தரீங்க என்ன உங்களுக்கு இன்னைக்கு சுத்தாதே. அனி எடுத்தா நீங்க எனக்கு சாப்பாடு ரெடி ஆச்சா இல்லையா? அனி ஐடி கார்டு என்ன அனி நான் உனக்கு அனி என்னது அனி அனி ஐடி கார்டு அனி 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 ரவி, அண்ணே ரவி என்னாச்சு? அனி என்னாச்சு ரவி, ரவி வாமா. அனி என்னாச்சு அனி ரவிக்கு பாரு என்னாச்சு? அண்ணே ரவி, ரவிக்கு பாரு ரவி. அனி ரவி என்னாச்சு ரவி? ரவி, 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 ரவி. அனி வாங்க சதீஷ் Satish, after 3 months of treatment,
இஸ் அப்சல்யூட்லி டூயிங் ஃபைன். இப்போ இதெல்லாம் வந்து எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நம்மளுக்கு திருப்பி ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா இதே மாதிரி? அது உங்கள் கையில் தான் இருக்குது. மெடிசன் கண்டினியூ பண்ணுமா எப்படி தான்? தேவையில்லை. நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அவங்கள முன்னாடியே பார்த்ததுனால அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த மெடிசனும் கொடுக்கல. அண்ட் நான் முன்னவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்துருக்கிறது இட் இஸ் நாட் அ டிசீஸ், இட் இஸ் ஜஸ்ட் எ டிஸார்டர் பிகாஸ் ஆஃப் த டிப்ரெஷன். ஸோ இது டிஸார்டர் தான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எந்த மெடிசனும் கொடுக்கல. ப்ராப்பர் ஸ்லீப், ப்ராப்பர் எக்ஸசைஸ், இது எல்லாமே வந்து உங்கள் கையில் தான் இருக்கு. இது வந்து ரதிக்கு மட்டும் இல்லை. இந்த சிச்சுவேஷன் 1/3 of Indian women doesn't have a supportive system from the family and who is also parallelly working in the corporates and the pressure சமாளிக்க முடியாம எல்லாருக்கும் it's a type of depression. 1/3 of Indian women are going through this. It is common for men and women, but Indian women நிறைய இருக்கு. என்ன பண்ணா பெட்டரா இருக்கும் டாக்டர்? இதுக்கு வராமல் இதுக்கு சதீஷ் நல்ல கொஸ்டின் கேட்குறீங்க. இதுக்கு வந்து ப்ராப்பர் சப்போர்ட் ஃபேமிலியிலேருந்து அவங்களுக்கு கொடுக்கும். அவங்கள வந்து த்ரூ வென் ஐ வாஸ் எக்ஸாமினிங் ஹர் கவுன்சிலிங் டைத்தில் ஐ கேம் டு நோ ஷி இஸ் வெரி ப்ராமினென்ட் பர்சன் இன் த ஆஃபீஸ். ஸோ இவங்களுக்கு அங்கேயும் வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வீட்லேயும் எல்லா ஒர்க்கும் அவங்க தான் பண்ணுறாங்க. தெரியும் எந்த முறையும் இல்லாத அவங்க வந்து எல்லாருக்கும் what exactly is required again and again அவங்களுக்கு வந்து supportive family system நீங்கள் தான் அதை பண்ணி கொடுக்கணும். அண்ட் ஆஸ் எ ஃபேமிலி ஃப்ரெண்ட் உங்கள் வீட்டில் நான் எக்ஸ்பிளைன் பேசுகிறேன், எஸ்பெஷலி அப்பா அம்மா. ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் them very well and you have to take care of it. கண்டிப்பாக டாக்டர் நாங்கள் இனிமேல் சப்போர்ட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ண ஃபேமிலியாக நான் சப்போர்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக I am expecting some risk. கண்டிப்பாக. Okay, thank you. Please take care. கண்டிப்பாக. தேங்க்யூ டாக்டர். எங்க ரொம்ப டயர்டா இருக்குல்ல? ஆமாம் ரதி. நான் இடத்த பார்த்து போட்டு உங்களுக்கு ரதி போய் உட்காரு. போய் உட்காருன்னு சொல்கிறேன்ல. சரி நான் போய் காஃபி போட்டு எடுத்துக்கோ. இனிமேட்டு ஒருத்த ஷேர் பண்ணி பண்ணுவோம். நீ மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சொல்லுப்பா. இல்லை ஓகேப்பா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் பார்த்துக்கலாம்ப்பா. சரி கிச்சன் பக்கம் என்ன போன? இல்லைப்பா கதைக்கு டயர்டாக இருக்கா, காஃபி போடலான்னு போகிறேன்ப்பா. சரிங்க நானும் வரேன். வாப்பா. நீங்க ரெண்டு பேரும் கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிச்சன்ல என்ன பண்ணுவாங்க? காஃபி தான் போடுவோம். ஓ எதுக்கு நீங்க போட்டுட்டு இருக்கீங்க? அம்மாவுக்கு தலைவலிக்கலாம், பையன் காஃபி போடுவோமா? சரி அவன் கூட நானும் வந்து ஹெல்ப் பண்ணாலே வந்தேன். என்ன மறுபடியும் தலைவலியா? ஓ என் மறுபடியும் நானே காஃபி கொடுக்குறேன், நீங்க ரெண்டு பேரும் வெளியே வா. ஹோட்டலுக்கு போடுவோம். முதல்ல அவளை போய் எப்படி இருக்கா என்ன இருக்கா சரி நாங்களே போட்டு எடுத்துக்கிறோம். வாக்குமா ஸ்கூலில் பண்ணிட்டியா? அம்மா வந்துருக்காங்க ராத்திரி வந்து. அவன் என்னன்னு கேளுமா? ஸ்கூல்ல வந்துட்டியா? சரி நீ போய் ரெடி ஆகி ரெஃப்ரெஷ் ஆகி ஹோம்ஒர்க்லாம் எடுத்துட்டு வந்து நான் பார்த்து நீ ஹோம்ஒர்க் நான் பார்த்து நீங்க ரெஸ்ட் எடுங்க. குமார் ஏமா உனக்கு நான் வந்து மாமியாரா இருந்திருக்க கூடாதுமா, அம்மாவா இருக்கணும். சாரிமா, எதுவாக இருந்தாலும் இது நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்கணும். நீ ஆஃபீஸ் போ, நாங்கள் எல்லாரும் வீட்டில் எல்லாம் பார்ப்போம். நம்ம கிச்சனில் வந்து எல்லாமே ஷேர் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேரும் நல்லா ஹெல்ப் பண்ணலாம். கண்டிப்பாக கொஞ்சம் கரெக்டியா குமார் இந்த காஃபி பத்திரமா எடுத்துப்போ. அம்மா இருக்காங்க பாட்டி இருக்காங்க, அவங்க காஃபி சித்தப்பாக்கு கூட நீ இருக்கும். சரியா? யாரும் ஊற்றிக்காம வச்சுக்கூடா. எல்லாருக்கும் கொடுத்த இடம் கொடுக்கலையே பாணி. ஊற்றிக்கலாமையா? எப்படி இருக்கும் சொல்லுவேன்?
அம்மாக்கு மேல கொடுப்பா, அம்மா தான் டயர்டா இருக்காங்க. தரா ஆ. அம்மா நம்ம காசு போட்டா முன்னாடி வெளியே போனாங்க முதல்ல காப்பி போட்டுருக்கோம். இனிமேட்டு சமையல் பண்ணுறதே கற்றுக்கணும். சொல்றேன் இதுதான் பார்த்து